வணக்கம் தோழர்களே. ரீசென்ட்டா 10த் அண்ட் 12த் ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆ அத பத்தி எல்லாருமே வழக்கம் போல பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் முக்கியமா திருநர் சமூகத்த பத்தியும், திருநர் சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் பத்தியும் அதிகமா கவர் பண்ணியிருந்தாங்க. டிசேபிலிட்டி பீப்பிள் பத்தி கவர் பண்ணியிருந்தாங்க. ஜுவனைல் ஸ்டூடண்ட்ஸ பத்தி கவர் பண்ணியிருந்தாங்க. இது ஏன் நான் முக்கியமா சொல்றேன்னா, இவங்க பல ஸ்டிக்மாஸ் இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால, இவங்களோட கல்வி மறுக்கப்படுது. ஈவன் அவங்க கல்வி ரீதியா படிச்சு வெளிய வந்த பிறகும், அவங்க மேல இருக்க ஸ்டிக்மாஸ் தொடர்றனால, அவங்களுக்கான வாய்ப்புகள் இந்த சமூகத்துல தொடர்ந்து மறுக்கப்படுது. அவங்களோட அக்செப்டன்ஸ் தொடர்ந்து மறுக்கப்படுது. ஸோ, ஆனா இது வந்து பேசு பொருளா அத கவனிச்சு இங்க சமூகத்துல நம்ம பேசும்போது, அதுக்கான மாற்றம் உருவாகும். அண்ட் அவங்க மேலான கவனம் அதிகமாகும். அ அவங்களும் இந்த ஸ்டிக்மாஸ தாண்டி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஆர்வத்த தூண்டுற விதமாவும் இது அமையும் அப்படின்றத நான் நம்புறேன். சரி. இது ஒரு சைடு இருக்கட்டும். இது கூட வந்து நம்ம நான்குநேரி சின்னதுரைய பத்தின நியூஸையும் பார்த்தோம். அவர் எவ்வளவு ஹோல்சேமா பதில் சொன்னாருன்றதையும் பார்த்தோம். அத பத்திலாம் நான் எல்லாருக்குமே நெறைய பேர் பேசிட்டாங்க. ஆனா, இது கூடவே பேசிக்கா ஒரு விஷயம் ஆ நடந்தது. இது என்னன்னா, நீட் எழுதின ஸ்டூடண்ட்ஸ பத்தி அவங்க கிட்ட கேள்விகள் கேட்டப்ப, நீட்டுக்கு ஆதரவா அரசு பள்ளி மாணவர்களே பேசியிருந்த மாரி நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. ஓகே. அவங்க ஸோ, அவங்களுக்கு இந்த நுழைவுத் தேர்வ பத்தின வரலாறு தெரியுமா? இந்த நுழைவுத் தேர்வுக்கு பின்னாடி இருக்க அரசியல் புரியுமா? அப்படின்ற கேள்விக்குறி தான் எனக்கு தோணுச்சு. ஆ ஸோ, அந்த புரிதலற்ற தன்மையால அவங்க தவறா பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் நாம சொல்லலாம். ஓகே. ஸோ, இந்த நுழைவுத் தேர்வு அதுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன சம்மந்தம்? நுழைவுத் தேர்வு தமிழ்நாடுக்கு இருக்க வரலாறு என்ன? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பேசணும். சரி. ஓகே. நீட்ன்ற விஷயங்கள நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது தமிழ்நாட்டுல எப்படி இருந்துச்சு? 2007 வரைக்கும் எல்லா கல்லூரி படிப்புக்குமே நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியது அவசியமா இருந்துச்சு. அப்ப ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 12த் முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் சேர்றது தான் ஒரு சிஸ்டமா இருந்துச்சு. பட் 2007ல இங்க இருக்க மாணவர்கள் அனைவருக்குமான வாய்ப்பு சமமா அளிக்கப்படணும் அப்படின்றத கருத்துல கொண்டு கலைஞரோட தலைமையிலான டிஎம்கே அரசு அன்னைக்கான நுழைவுத் தேர்வை வந்து ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணிட்டு நேரடியா 12த் மார்க்க வச்சே எக்ஸாம்ஸ் எழுத 12த் மார்க்க வச்சே காலேஜ்ல என்ரோல் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வராங்க. அதோட எஃபெக்ட்ட நம்ம இன்னைக்கு ஃபீல் பண்றோம். அதனால தான் தமிழ்நாட்டுல தான் 49% ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேட் 12த் முடிச்சுட்டு காலேஜ்க்கு பதிவு பண்றவங்களோட எண்ணிக்கை இருக்கு. இந்தியாவோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் 28% தான். நம்ம பக்கத்து மாநிலங்கள்லாம் 21%, 22% அந்த மாதிரி மிக குறைவான எண்ணிக்கையில இருக்கு. நமக்கும் அவங்களுக்குமான கேப். ஸோ இது முக்கியமா இவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு காரணம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்தோடனே மெரிட் அப்படின்னு ஒரு டேர்ம் கொண்டு வந்து வைப்பாங்க. மெரிட்ன்ற டேர்ம்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. மொத மெரிட்ன்னு அவங்க எத மீன் பண்றாங்க? அதிக மார்க் எடுத்துட்டா மெரிட்டா? இல்ல இவங்க இன்னொரு டேர்ம் என்ன சொல்றாங்கன்னா, படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அத பத்தின தெளிவும், புரிதலும் இருக்கிற ஒரு மாணவர் காலேஜ்க்குள்ள வரும்போது, அவன் வந்து இன்னும் பெட்டரான ஒரு ஸ்டூடெண்ட்டா வருவான் அப்படின்றத சொல்றாங்க. மொத ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜுக்குள்ள வரதே அந்த விஷயத்த பத்தி கத்துக்கிறதுக்காக தான். ஸ்கூல் வரைக்கும் குடுக்குற கல்வி அடிப்படை கல்வி. எல்லாருக்கும் தேவையான அடிப்படையான கல்வி முறைய தான் இது குடுக்குது. அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே படிக்க வேண்டியது. மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ்ன்னு எல்லாத்தையுமே அவங்க படிக்க வேண்டியது இருக்கு. இது மூலமா இதுல எனக்கு எது சிறப்பா வருதோ, அதன் மூலமா அடுத்து நான் காலேஜுக்கு என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிசிஷன அவங்க எடுக்க முடியும். அ அது வரைக்கும் 10த் வரைக்கும் இந்த மாரி படிச்சுட்டு, அப்புறம் 10த்ல அதுலருந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் செலக்ட் பண்ணி, அது அங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா பிரிச்சு படிக்கிறாங்க. அதுலருந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஏத்த மாரி எந்த காலேஜ் போய் சேரலான்ற டிசிஷன் எடுத்து போறாங்க. ஸோ இந்த அடிப்படை கல்வி இருக்கிற ஒரு மாணவருக்கு ஏன் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் முன்னாடியே தெரியணுன்ற அவசியம் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கா? உண்மையாவே இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால அந்த புரிதல் வந்துருமா? ஓகே. கேள்வி. இதுதான். பிரிவிலேஜ் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு இன்னைக்கு இருக்க டெக் அப்டேட் தெரிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இருக்க ஒரு என்ன சொல்ல ஒரு டாக்டரோட பையனா இருக்கான்னா, இன்னைக்கு இருக்க மெடிக்கல்ல நடக்கிற சேஞ்சஸ பத்தின புரிதல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பேக்கிரவுண்ட் பிரிவிலேஜ் இருக்க மாணவர்களுக்கு மேபி ஒரு குறைஞ்சபட்சம் அத பத்தின அறிவு இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரோட குடும்பமும் அதே மாதிரி ஒரு பேக்கிரவுண்ட்ல பிரிவிலேஜ்ல வளர்றது கிடையாது. அவன் அன்னைக்கு ஸ்கூல்ல பாடத்திட்டத்துல என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்களோ அத படிக்க போறான். இங்க சுத்தி இருக்க நடப்பு அரசியல பத்தியோ, இல்ல அ அவன் ஃபியூச்சர்ல படிக்கிறதுக்கான பிளான்ஸ பத்தியோ போதுமான அறிவு குடுக்குறதுக்கான கல்வி முறையுமே நம்ம கிட்ட இல்ல. அதுல பிரச்சனை இருக்கு. அத வந்து நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கு. அது உலகம் முழுக்க இருக்க ஒரு பிரச்சனை. பட்
இந்த ஒரு விஷயம் வரும்போது நான் உள்ள நுழையும் போது மெரிட்ல வரணும்னா இங்க இருக்க ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட் தான் அதை அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா அதை பத்தி பேசுறதோ இங்க நடக்கிற நடைமுறையில இருக்கிற டெக் மாற்றங்களை பத்தியோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டிக்கு தான் கிடைக்கும். ஆனா அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்கிற கேள்விகள் என்ன? நான் 10th 12th என்ன படிச்சனோ அதை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கேட்கப்படுறாங்க. அது சிபிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் போர்டா இருக்கட்டும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்லை. ஆனா அங்க ஒரு கேள்வியை நாம் எழுதுறதுக்கான நேரம் வந்து கம்மியா. அப்ப ஒரு கோச்சிங் சென்டர்ல என்ன பண்றாங்கன்னா இதே கேள்விக்கு குறைஞ்சபட்ச நேரத்துல எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமா ஒருத்தன் ஒரு 20,000 30,000 ஃபீஸ் கட்டி ஏன் 1,00,000 2,00,000 இன்ஜினியரிங் காலேஜ் ஈக்குவலான ஃபீஸ் எல்லாம் கட்டி கூட சில கோச்சிங் சென்டர்ல படிக்கிறாங்க. அதை வச்சு அவன் வந்து எழுதி மார்க் கிளியர் பண்றான். கோச்சிங் இல்லாம இந்த இதை கிளியர் பண்ண முடியுமானா பண்ண முடியும். எல்லாருமே கோச்சிங் இல்லாம எழுதுறாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இங்க ப்ரிவிலேஜ் இருக்கிற பணம் இருக்கிற ஒருத்தர் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு அதை எழுதும் போது அவனுக்கு அதுக்கான வாய்ப்பு அதிகமா அமையுது. ப்ரிவிலேஜ் இல்லாத ஒருத்தர் அதை எழுதுறதுக்கான வாய்ப்பு உடனே கவர்மெண்ட் வந்து கொடுக்கணுமே இந்த எஜுகேஷனை கவர்மெண்ட் கோச்சிங் கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கவர்மெண்ட் அடிப்படை கல்வியை தான் உறுதி பண்ண முடியும். இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் சொல்லி கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதையும் முக்கியமா உண்மையாவே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு கிளியர் பண்ணிட்டு போறது மூலமா அவங்களுக்கு அந்த டெக்லையோ இல்ல உண்மையாவே உள்ள நுழைறதுக்கு முன்னாடியே அதை பத்தின புரிதல் இருந்து போறாங்களா? கிடையாது. நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறேன்னா எனக்குமே அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியாது. பேசிக்கா ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் ஜாயின் பண்ணா அவங்க ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தருவாங்க. அதை வச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும், எப்படி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் என்ற கோச்சிங் தான் கொடுக்குறாங்களே தவிர உண்மையாவே புரிதல் ஏற்பட போறதெல்லாம் இல்லை. ஸோ அகைன் நம்ம மேக்ஸ் ஸ்கூல்ல கத்துட்டு இருந்திருப்போம். அந்த மேக்ஸ் எவ்வளவு சீக்கிரமா குயிக்கா சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது தான் கோச்சிங் சென்டர்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 மார்க் எழுதும் போது அதை எப்படி ஷார்ட்டா கிளியர் பண்ணி அங்க இது பண்ண போறோம். அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் அது இதுன்றது இது எல்லாமே ஸ்கூல்ல நம்ம பண்ணியிருப்போம். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது இதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு கோச்சிங் சென்டர்ல இது இன்னும் ஈஸியா பண்றதுக்கு, அதாவது ஸ்கூல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்டெப்ஸ்ல இதுக்கான பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குன்னு புரிதலோட சொல்லி கொடுக்குறாங்க. அது எதையுமே புரிஞ்சுக்காத இந்த மாதிரி இந்த ஷார்ட்டா இதை கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்ல சீக்கிரம் முடிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் கோச்சிங் சென்டர் சொல்லி கொடுக்குது. ஸோ அதனால வந்து ஒரு மாணவரோட அறிவு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு அவன் அந்த அறிவை வச்சு உள்ள போறான்றது எந்த அர்த்தமும் கிடையாது. மறுபடியும் உள்ள போய் கத்துக்கிட்டு தான் 5 வருஷம் என்ன படிக்கிறானோ அதை வச்சு தான் மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண போறான். 4 வருஷம் என்ன பண்றானோ அதை வச்சு இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண போறான். சரி, ஓகேவா? இப்ப கெமிக்கல் ஈக்குவேஷன் எடுத்துப்போமே. அந்த ஈக்குவேஷன் பின்னாடி இருக்க மெக்கானிசம் எனக்கு புரியணும். புரிஞ்சு அந்த ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணாதான் அது எனக்கு ஒரு கல்வி அறிவா என்னோட எஜுகேஷனுக்கு வேல்யூ கொடுக்கும். இந்த ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நீ இதை வச்சு இந்த மாதிரி ஷார்ட்கட்ல இதுக்கான ஆன்சரை ஒரே ஸ்டெப்ல நீ கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, வெறும் ஆன்சரை மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இது மனப்பாடத்திறனையும் வெறும் மனப்பாடத்திறனை மட்டுமே தான் அதிகப்படுத்துமே தவிர ஆக்சுவல் வேல்யூ ஃபார் எஜுகேஷன் கொடுக்குமானா கிடையாது. ஸோ இந்த விஷயத்த ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கும். இதுக்கு பேரலாம் நான் கோச்சிங் சென்டர்ல போயிட்டு நான் இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா அந்த ஸ்கூல் எஜுகேஷனோட வேல்யூ டிகிரேட் ஆகும். சொல்ல போனா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸால எஜுகேஷன் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பல பின்னாடி தான் போகும், டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். அதே போல இங்க காசு இருக்கவனால கோச்சிங் சென்டர் சேர்க்க முடியும் அப்படின்றப்ப வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா காசு இல்லாதவங்களுக்கு இல்லை. நீங்க இந்த விஷயத்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்க மாநிலங்கள்ல ஈஸியா நோட் பண்ணலாம். அவங்களோட என்ரோல்மெண்ட் ரேட் ஏன் கம்மியா இருக்குன்னா தமிழ்நாடை விட்டு வெளியே வரும்போது பல மாநிலங்கள்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போகும். 20,000 ஃபீஸ் 20,000 கையில இருந்துச்சுன்னா இங்க பல கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல படிக்க வச்சிடலாம். ஒரு டிகிரி வாங்கிடும் அந்த 20,000 வச்சு 3 வருஷத்துக்கான ஃபீஸுமே சேர்த்து அவ்வளவுதான் வரும் அப்படின்றப்ப. ஆனா இதே இங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அவன் கோச்சிங் சேரும் போதே 15,000 இருந்து 20,000 செலவு பண்றான். ராஜஸ்தான் கோட்டால ஒரு வருஷத்துக்கு எத்தனை சூசைட் நடக்குதுன்றது நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஒன்னும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பிரச்சனை இல்லை. தமிழ்நாடை விட பிற மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை அதிகம். ஆனா அவனுக்கு வந்து இது நார்மலைஸ்டு திங்ஸ். தமிழ்நாட்டுல இது புது விஷயம். அதனாலதான் இங்க தமிழ்நாட்டுல அதிக பேச பொருளாகுதே தவிர பிற மாநிலங்கள் கம்மியா பேச பொருளாகிறது காரணம் அவன் எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆகணுன்ற ஒரு சூழல் இருக்கனால அவனுக்கு வந்து அது வந்து ஒரு பிரச்சனையா தெரியல. பிரச்சனையோடய இருக்கிறதுனால தண்ணிக்குள்ள இருக்க மீனுக்கு தண்ணியை விட்டு வெளியே வந்தாதான் தெரியும் என்ன மேட்ருன்ட்டு. அது மாதிரிதான் இதுவும். ஸோ நுழைவுத் தேர்வில் இருக்கிற பிரச்சனை இதுதான். நுழைவுத் தேர்வால எந்த அறிவும் வளர போறதில்லை. அதே போல நுழைவுத் தேர்வுல மாணவர்கள் பாதிக்கத்தான் படுவாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கேபிட்டலிசமுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். காசு இருக்கவன்
படிக்க வைக்க முடியும். அந்த படிப்பை வச்சு அவன் அதை ஒருத்தன் பிசினஸ் பண்ண முடியும். அதே போல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவன் தான் அவன் பிள்ளைய படிக்க வச்சு அவன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமே தவிர ஒரு நார்மல் ஸ்டூடெண்டால இது பண்ண முடியாது. அப்புறம் காலேஜஸ்ல ஃபீஸ் அண்ட் டொனேஷன் வாங்குறது வந்து நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் கம்மியாயிருக்கு அப்படின்ற ஒரு மித்து ரொம்ப சொல்றானுங்க. பட் இது கிடையாது. ஃபீஸ் ஆக்சுவலி மெடிக்கல் ஃபீஸே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த டொனேஷனுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா பாஸ் பண்ணா போதும் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் இல்லாத நான் ரிசர்வ் சீட்ஸ்ல வந்து யார் அதிகமா காசு கொடுக்குறானோ அவன் தான் உள்ள போக முடியும். யார் அதிகமா வச்சிருக்கான்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஸோ ரிசர்வேஷன் எல்லா காலேஜஸ்லயும் கிடையாது. பாதி காலேஜஸ்ல ரிசர்வேஷன் இருக்கு, பாதி காலேஜஸ்ல கிடையாது. அண்ட் இந்த கவர்மெண்ட் ரிசர்வ் பண்ண அந்த 7% சீட்டுன்றது தமிழ்நாட்டுக்கு போது அது ஒரு முக்கியமான மூவ். பட் அது டெம்பரரி சொல்யூஷன் தான், அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அது வந்து ஒன்னும் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ண போறதில்ல. அதாவது ஒரு கல்வி திட்டத்துல சிலபஸ்ல நான் என்ன இன்க்ளூட் பண்ண போறேனோ அதுதான் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். நான் இப்போ சிவிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அதுல என்னோட சட்டங்களை பத்தியும் என்னோட ரிசர்வேஷனை பத்தியும் என்னோட எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்றத பத்தியும் நான் இன்க்ளூட் பண்ணி அதை படிக்க வச்சிருந்தாதான் வரும், இம்ப்ரூவ் ஆகும். இங்க இருக்க நடைமுறை அரசியலையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ண போதான் அப்ப அந்த சிவிக்ஸ் படிச்சதுல எனக்கு பிரயோஜனம். இங்க இருக்க அரசியல் எனக்கு புரிஞ்சுக்க முடியும், நான் ஏன் ஓட்டு போடுறேன்னு புரிஞ்சு எந்த எலெக்ஷன் ஏன் நடக்க முடியும். சும்மா ஆல்ரெடி இருக்க சிலபஸ்ல கொஸ்டினை மட்டும் டஃப் ஆக்கிட்டா என்ன புதுசா கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்க அரசியல் இங்க இருக்கு சூழல் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு டெக் அப்டேட் ஆகுதுன்னா அந்த சிலபஸை வந்து அப்டேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம எங்க பாடத்துக்கு இருக்கும். ஆனா ஏன் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 5 வருஷமா சிவிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ல இந்தியா கான்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், பேசிக் ரைட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த சீட்ல அதாவது ராஜ்யசபால எத்தனை சீட்டு, லோக்சபால எத்தனை சீட்டு, லோக்சபா எம்பினா யாரு, ராஜ்யசபா எம்பினா யாரு, அப்புறம் எம்எல்ஏனா யாரு, எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன, எம்பி எலெக்ஷன் என்ன அப்படின்றத பத்தினா ஒரு கிளான்ஸ் ஆஃப் டீடைல்ஸ் இருக்கும். ஆனா அது டீச்சர்ஸ் எப்படி டெலிவரி பண்றாங்க, அது உண்மையாக மாணவர்களுக்கு புரியுற மாதிரி டெலிவரி பண்ணிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அதனாலதான் இங்க எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும்போது எந்த எலெக்ஷன் ஏன் ஓட்டு போடணும்னு தெரியாம 18 வயசுல போய் முதல் ஓட்டு போடும் போது தெளிவு இல்லாம ஓட்டு போடுறதுதான் சூழல் உருவாகுது. அப்ப இங்க இருக்க டீச்சிங் மெத்தடாலஜியை மாத்தணும், சிலபஸ்ல இருக்க மிஸ்டேக்ஸை மாத்தணும், அதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கான தேவை இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு எக்ஸாம் ஒரு டஃப்பான எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுனால எஜுகேஷன் ஆகும் மெரிட் ஆகும் சொல்றது முட்டாள்தனம். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்றும் மெரிட் கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது டஃபஸ்ட் எக்ஸாம் ஒன்றும் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ற ஃபேக்டர் கிடையாது. எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்க சிலபஸ்ல நம்ம என்ன இன்க்ளூட் பண்றோம், அந்த இன்க்ளூட் பண்ணதை எப்படி மாணவர்களுக்கு டெலிவரி பண்றோம் அப்படின்றதான் முக்கியம். இந்த நேரத்துல டீச்சிங் மெக்கானிசம் எப்படி மாத்துறோம், சிலபஸ்ல அதை எப்படி ப்ராப்பரா இன்க்ளூட் பண்றோம் மாணவர்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்றதான் கல்வித்தரம் உயருமே தவிர வெறும் கஷ்டமான கொஸ்டின் போயிட்டு அப்ப இந்த புக்ல இருக்கிற முதல் வரியில இருந்து கடைசி வரி வரைக்கும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒருத்தன் எக்ஸாம் எழுதுனா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற சூழல் உருவாகுதுன்னா மனப்பாடத்துல வந்து அதிகமாக தவிர அதாவது புரிதல் வந்து கல்வி மீதான புரிதல் வந்து அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஒரு காலத்துல மனப்பாடத்திறன் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் பிளேயரால எனக்கு வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே டேட்டாவா என்னால சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். எந்த நேரத்துல எனக்கு தேவையோ அதை எடுத்து பார்க்க முடியும். ஸோ மனப்பாடத்திறன் சோதிக்கிற எக்ஸாம்ஸ் எனக்கு தேவையில்லை. கரெக்டான புரிதலை கொண்டு வர கல்வி முறையையும் சிலபஸையும் ஆசிரியர்களோட டீச்சிங் மெத்தட்ஸும் தான் இங்க அவசியமானது. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது ஒரு ஏமாத்து வேலை. அதன் மூலமா இம்ப்ரூவ் ஆக போறது இல்லை. அது ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா கல்வியின் தரத்தை பின்னோக்கி தான் தள்ளுமே தவிர நீங்க சொல்ற தரத்தை உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இல்லை.